ஸோ இப்படி இருக்கிற இமேஜை இந்த மாதிரி ஃபுல் ஹெச்டி எப்படி ப்ரோ கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்களா, ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீமினி ஆப்பில் தான் ப்ரோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் அதில் அந்த ஆப்பில் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ஆடு வரும். அது மூலிமா நம்ம பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாகும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த ஒரு ஆடும் இல்லாமல் ஃப்ரீயாக இந்த மாதிரி ஃபுல் ஹெச்டியில் எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஃபுல் ஹெச்டியில் எப்படி ஒரு ஃபோட்டோ வந்து ஹெச்டியை கன்வெர்ட் பண்ணுறது, நம்ம நார்மல் ஃபோட்டோவாக இருந்தாலும் பண்ண முடியுமா, இல்லை ரொம்ப லோ குவாலிட்டியாக இருந்தாலும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த குவாலிட்டியாக இருந்தாலுமே பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் அங்கே கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த எப்படி ஃபோட்டோ வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்க்கலாம். இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே என்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரம் கூகுள் ஃபோட்டோஸ் அண்ட் ஆட் ஃப்ரம் மை டிவைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதில் வந்து அந்த ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸுங்க செலக்ட் பண்ணிக்காங்க. ஜஸ்ட் உங்கள் ஃபைலுக்குள்ளே போவோம். அந்த ஃபைலுக்குள்ளே போய் நீங்கள் வந்து என்ன ஃபோட்டோ வந்து லோ எம்பியில் இருக்குதோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் மாதிரி ஆட் இல்லை, இது ஸ்டெஷனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது ப்ரீமியம் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருந்தால் இதில் வந்து ப்ரீமியம் கட்டிக்கலாம். இல்லை அப்புறம் எனக்கு ப்ரீமியம்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கேன்சல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோட்டோ. இதை தான் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ குவாலிட்டிக்கு வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து குவாலிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அதை இன்க்ரீஸ் டிகிரீஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. ஜஸ்ட் இங்கே பாருங்கள். ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி பிடிச்சா முன்னாடி இருந்த லோ குவாலிட்டி ஃபோட்டோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இன்னும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நல்லா கிளியரிட்டியாக கொடுக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி காட்டிடுறவங்க. ஸோ நீங்கள் ரீமினி ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஆடு வந்துக்கிட்டே இருக்கும். அது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் என்ஹான்ஸ் பண்ணணும்னா ரொம்ப லேட் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒன் கிளிக் மூலியமாகவே நம்ம வந்து ஆட் இல்லாமல் நம்ம வந்து ஃபோட்டோஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இது எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு. ஜஸ்ட்டு நம்ம எப்படி இருந்த ஃபோட்டோவை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணுக்கே தெரியல. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு. ஜஸ்ட் இந்த ஐயை மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் எதுவுமே தெரியாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீமினி ஆப்பில் கூட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணால் கூட இவ்வளோ குவாலிட்டியாக வராது. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா ஃபுல்லாக குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இது எப்படி இப்போ சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வருது. அமௌண்ட் இல்லாமல் எப்படி வந்து ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து போடுறேன். ஸோ இப்போ நானே ஃபுல்லாக அதை டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி பார்க்கல. ஸோ இப்போ தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் அது என்ன ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான என்டர்டைமான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறையா அப்லோட் பண்ணியிருப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரோ எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். கேஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டார் எனக்குள் எனையே ஒழித்து விட்டார்.